நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்பங்க எங்க காலம் வரும், நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீண்டும் இறைவன் இதை உங்களுக்கு தருவார். இந்த முறை இழந்து விடாதீர்கள் இதை. இன்றைய பதிவில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவனும் இயற்கையும் கிரகங்களும் எதை கொடுக்க போகின்றன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வருடத்துல உங்களுடைய குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய குடும்பத்துல நடக்க போகுது. தமிழ் புத்தாண்டு அதற்குண்டான வழிவகைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாச தமிழ் வருடம் பிறக்க போகுது. குறிப்பிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு சுவாம வாரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. குறிப்பிட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது. சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுக்குரியதுங்க. ராகு எங்க இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீட்டில், அதாவது மீனத்துல அமர்ந்திருக்கிறார். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்கனா மே மாசமே அந்த ராகு கேது வீழ்ச்சி ஏற்பட்டு ராகு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பத்துல வந்து அமர்ந்துடுறாரு. தமிழ் புத்தாண்டு முடியும் வரை, அடுத்து தமிழ் புத்தாண்டு முடியும் வரை அவர் 9ஆம் வீடான கும்பத்துல தான் இருக்க போறாரு. இது தெளிவா புரிஞ்சுங்க. 9இல் ராகு, அந்த ராகு நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றம் எதிர்பார்த்தமா நடக்க போதுங்க. ஏன்னா ராகுவான் திடீர் திருப்பங்களையும் ஒரு ட்விஸ்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கண்டிப்பா ராகுவான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவத்தை கொடுப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு இந்த வருடம் பிறக்கும் பொழுது செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் 2ஆம் இடமான கடக ராசியில் நீச நிலையில் இந்த வருடம் பிறக்குது. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். செவ்வாய் அப்படின்ற கிரகம் 2ல இருந்து நீசமடைந்து இந்த வருடம் பிறக்கிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை போன்றவை தீர்க்கப்படும். காரணம் உங்களுடைய மிதுனத்துக்கு 6ஆம் இடம் விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். அப்போ குடும்பத்தினுடைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் தகராறுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பிரச்சனை, இதெல்லாம் தீர்க்கப்படும். நிலத்தகராறு தீர்க்கப்படும். இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். மங்களக்காரகனே இங்க நீசமடைந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு. மிதுனராசியில பிறந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு வழிகள்ல பிரச்சனைகள் இருந்தா, அல்லது கணவரே பிரச்சனையா இருக்கிறாருன்னா அவருடைய குணம் மாறும், மனம் மாறும். கணவன் மனைவிக்கு இடையக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். மேலும் மிக முக்கியமா சொல்லக்கூடியது நிலத்தகராறு தீர்ந்து, சொத்து தகராறு தீர்ந்து, சொத்து வருமானம் உங்க கையில் கிடைக்கும். அதே போல விற்க முடியாத நிலத்தை, பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனையை பிரித்து முடித்து அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். சரிங்களா? இது முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நன்மை. இதற்கு அடுத்தபடியா இந்த மூத்த சகோதர சகோதரிகள், இவங்க வழியில ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீருங்க இந்த வருடத்துல. அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு 3 கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வருடம் நடக்குதுங்க. அதுல ராகு, கேது மற்றும் குரு. இதுல கேது பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 4ஆம் இட கண்ணியில அமர்ந்திருந்தவர் பயிற்சி அடைஞ்சு 3ஆம் வீடான சிம்மத்துக்கு வந்துடுறாரு மே மாதம். அப்போ உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பழி, குற்றம், குறைகள் சரியாகும். கல்வி தடை நீங்கும். படிச்ச படிப்பு உங்களுக்கு இப்ப பணமா மாறும். ஏன்னா படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையுங்க. அதன் மூலமாக, படித்த படிப்பின் மூலமாக, கற்றுக்கொண்ட கலையின் மூலமாக ஒரு வருமானத்தை, ஒரு பணத்தை, ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பது உறுதி இந்த வருடத்தில். அரசு வழிகளில் ஏதாவது தொல்லைகள், அல்லது அரசு வழிகளில் ஏதாவது பிரச்சனைகள், அல்லது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா அதுல இருந்து நீங்க விடுதலை அடைவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. இதுக்கு அடுத்தபடியா ராகு பகவான், இந்த கேது எப்படி பயிற்சி அடைகிறார் அதே போல ராகு பகவான் அங்க 9ஆம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு இல்லையா? கும்பராசியில 9ஆம் வீடு பாக்கிய ஸ்தானம். அதிகார பதவிகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசாங்க பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்துல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்துல ஒரு கமிஷன்ல பெரிய அளவு லாபம் பார்க்க வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் தாண்டி முக்கிய பொறுப்புகள், பெரிய பெரிய அதிகாரங்கள் உங்க கைக்கு வரும். பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும். வேற்று மதத்தவர்களால், வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு ஒரு வருமான லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
ஸோ மேலும் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய மிதுனத்துக்கு 12ல் ரிஷபராசியில் அந்த குரு பகவான் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய மிதுனத்துக்கே வந்து சேர்றாரு. ஸோ அதனை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தனக்காரகன் புத்திரக்காரகனே உங்களுடைய ராசியில். அப்போ பணத்துக்கு இங்கே பிரச்சனை இருக்காது. ஆனால் கட்டளை வாங்கினேன் ஆனால் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை. அந்த பழமொழிக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒரு பணம், பொருள், செல்வாக்கு, வேலை, தொழில் அமைஞ்சிரும். ஆனால் அதற்குண்டான வேலை பளவும் இருக்கும். தூக்கத்தை இழக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும். தூக்கத்தை தொலைச்சி ஒரு வேலையை பார்ப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொன்று, வீட்டில் சுபகாரியம் தடையாக இருந்தாலும் சுபகாரியம் தடையின்றி நடந்து முடியும். நீங்கள் எதிர்பார்த்த குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது இந்த வருஷம். சரிங்களா? அடுத்தபடியாக புத்திரக்காரகன் அவரே குரு பகவான். சரிங்களா? அவரே உங்கள் ராசியில் அமர்றதுனால குழந்தை பாக்கியம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடந்தால் என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னா அது நடந்து முடியுங்க. தங்கக்காரகன், தங்கத்துக்கு காரகிரகமே இந்த குரு பகவான் தான். கோல்டு சம்பந்தமான பிரச்சனை, அடமானத்தில் வச்சிருக்கேன், இல்லை கடலில் முழுகிற மாதிரி இருக்குது, அல்லது நகை பிரச்சனை இருக்குது, இல்லை கட்டி கொண்டு போன வீட்டில் சீர்வரிசை வரதட்சணை, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். ஓகேங்களா? அடுத்தபடியா சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்துல மார்ச் 29 தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி பயிற்சி அடைஞ்சு போயிடுறாரு. 10ல் கருமச்சனி. ஓகேங்களா? அப்போ இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் யோகம் உண்டு. நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில் வைப்பீங்க. கடமைகள் பூர்த்தி அடையும். பெற்றோர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. சில பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமானோ தொழில் லாபங்கள் கிடைக்கும். ஸோ அதற்குண்டான தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைப்புல கொஞ்சம் அதிகமா தங்க இருக்கும். சுக்கிரன் உச்ச நிலையில மீனராசியில் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அதனுடைய அடிப்படையில காதல் கைகூடும். நீங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருள், இந்த பொருளை நம்ம வாங்கணும், இந்த பொருளை வாங்குறதா என்னுடைய லட்சியமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட பொருளை, ஆடம்பரமான பொருளை, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொருளை இந்த வருடம் நீங்க வாங்குவீங்க. ஸோ அதுக்கு யோகா. 2 வீலர் வண்டி வாகன மாற்றங்கள் உண்டு. சரிங்களா? அடுத்து புதன் நீச நிலையில இருக்கும்போது இந்த வருடம் பிறக்கிறது உங்களுடைய ராசிநாதன். அதனால ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. பதட்டப்படுத்துறோ அல்லது கோபத்திலோ வார்த்தைகளை விட்டு மாட்டிக்காதீங்க. இரக்கத்தின் அடிப்படையில செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. இதுல மட்டும் நீங்க கவனத்தோட நீங்க இருந்துங்க. இன்னொரு விஷயம், 5ல், அதாவது மிதுனத்திற்கு 5ஆம் இடம் துலாம், துலாம்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ 5லிருந்து ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா தெய்வங்களுடைய பரிபூர்ண அருளை நீங்க இந்த வருஷம் பெறீங்க. இறைவன் உங்களுக்கு மீண்டும் இதை கொடுப்பார். எதையெல்லாம் கொடுக்க போறாருன்னா காதல். கண்டிப்பா காதல் சம்பந்தமான பிரச்சனை, காதல் சம்பந்தமான தோல்வி ஏற்பட்டிருந்தா நீங்கள் விரும்பிய துணையை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார். முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையலைன்னா 2வது திருமண வாழ்க்கை சரியாக அமைச்சு கொடுப்பார். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் திரும்ப வருவதற்கும் வாழ்க்கை துணை உருமாற்றி கொடுப்பார். ஸோ திருமண வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டுங்க, நீங்கள் விரும்பியபடி. ஸோ திருமண வாழ்க்கையை நல்லதாக மீண்டும் அமைத்து கொடுப்பார் இறைவன். அது காதலாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியா குழந்தை பாக்கியம், தவறவிட்ட குழந்தை பாக்கியம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல பிள்ளைகள் வெளியில ஒரு காரியம் தடைபட்டு போச்சு, அது திரும்ப நடக்குமான்னு எதிர்பார்க்க அது திருப்பி நடக்கும். 3வது விஷயம், ஹையர் எஜுகேஷன், உயர்ந்த படிப்பு, பிஇ, எம்காம், பிகாம் போன்ற டிகிரி சம்பந்தமான பட்ட படிப்புகள் அரியர் வச்சிருக்கீங்க, அதில் கிளியர் பண்ணி அந்த பட்டத்தை திருப்பி வாங்கிடுவீங்க. சரிங்களா? டிகிரி போன்ற பட்டம் கண்டிப்பாக வாங்க. கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர்னு பிரபலமாகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே போல கட்டிய வீட்டில் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் சரியாகும், வழக்குகள் முடிவடையும். இது எல்லாம் மீண்டும் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். இந்த முறை இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். சரிங்களா? தூக்கத்தை தொலைத்தினாலும் உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குங்க. அதுக்குண்டான நேர காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ உங்களுக்குரிய காலம் இதுவாக இருக்குது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஜென்மத்தில் குருவான் வந்து நிற்கிறார். சரிங்களா? இந்த வருடம். அதனால சைவத்தை கடைபிடிக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடுகளை பண்றது நல்லது. மேலும் எந்த ஒரு கோயிலையும் சரி, எங்க ஒரு ஆசிரமத்திலும் சரி, உங்களால் முடிந்த அன்னதானம் போன்ற கைகரியங்களில் கலந்துக்குங்க, அதில் பங்கு கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ நல்லது நண்பே. இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆஃப் தவறாமல் செலக்ட். மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.